ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சோஷியல் ட்ரெண்ட் தமிழ். இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஹாட் டாபிக் பத்தி பார்க்க போறோம். தமிழ்நாடு அரசியல்ல இப்போதைக்கு ஈரோடு தாங்க செம பரபரப்பா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, செங்கோட்டையன் அண்ணன் அதாவது நம்ம கேஎஸ் ஒரு போர்க்கொடி தூக்கினாரோ இல்லையோ, அன்னையிலிருந்தே ஈரோடு அரசியல் களம் செம்ம சூடு பிடிச்சிடுச்சு. இப்ப இந்த சூழல்ல ரெண்டு பெரிய தலைவர்கள் ஒரே இடத்துல குவிய போறாங்க. அதனால அங்க அரசியல் களம் அனல் பறக்குது. முதல்ல எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் ஆரை பார்ப்போம். செங்கோட்டையனோட கோட்டையா இருக்கிற கோபி தொகுதியிலிருந்து மக்களை காப்போம் மீட்போங்கிற தன்னோட பரப்புரை பயணத்தை அவர் இன்னைக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்றார். ஒருத்தரோட தொகுதியிலேயே போய் தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறது இது சரியான மாஸ் மூவ் இல்லையா? அதே சமயம் இன்னொரு பக்கம் நம்ம இளைஞரணி தளபதி உதயநிதி சாரும் ஈரோடு பக்கம்தான் வர்றார். அவர் மொடக்குறிச்சிக்கு போறார். எதுக்குன்னா அங்க நடக்கிற ஒரு புதிய திராவிட கழகத்தோட மாநாட்டுல அவர் கலந்துக்க போறார். என்ன நண்பர்களே, இப்போ சொல்லுங்க. எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பக்கம், ஆளுங்கட்சி இளைஞரணி தளபதி இன்னொரு பக்கம்னு பெரிய பெரிய அரசியல் புள்ளிகள் எல்லாருமே இப்படி ஒரே இடத்துல குவியறதால ஈரோடு அரசியல் களம் உண்மையிலேயே வேற லெவல் பரபரப்பா மாறிடுச்சு. அங்க என்னென்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்த அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த அரசியல் நகர்வுகளை பத்தி உங்க கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.